கௌதாரி முட்டை ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல பார்த்து வச்சுருக்கோம். அதை எடுத்து ஒரு ஆம்லேட் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ வந்து அந்த கௌதாரி முட்டை இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா புல்லுக்கு இடையில் வந்து அது வந்து முட்டையை பறித்து வச்சுருக்கு. எதாச்சும் பிடுங்கலான்னு பார்க்கும்போது இந்த முட்டை பார்த்தோம். அதை தான் இப்போ எடுக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை மட்டுமே இருக்குது. இதுதான் அந்த கௌதாரியோட முட்டை. வேகமாக பறக்கிற ஒரு இனம் தான் இந்த கௌதாரி. அதோட முட்டைங்க தான் இது. நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த முட்டை இது. நாட்டுக்கோழியை விட நல்லா ஊட்டச்சத்து அதிகம் இருக்குது. இந்த முட்டையில் நம்ம ஒரு ஆம்லேட் போடலாம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். முட்டை எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கும் இந்த முட்டை. இப்போ பாருங்கள், 4 முட்டை எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, குட்டியோண்டு. இப்போ ஒரு கோழி முட்டையில் 4 ஒரு பங்கு தான் அந்த முட்டை இருக்குது. இந்த 4 முட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட்டுக்கு தான் வரும். இப்போ வந்து ஒரு சின்ன காஃபி கப் எடுத்துருக்கோம். அதில் தான் அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். ஒவ்வொன்றா உடச்சி ஒரு கத்தியால் தட்டி உடச்சிக்கிறேன் நான். உடச்சி வச்சுங்க. நல்லா திக்காகவே இருக்குங்க. கோழி முட்டையோட நல்லா திக்காக இருக்குது. அடுத்த முட்டை உடைக்கிறோம். இந்த மாதிரி 4 முட்டையை நம்ம உடைச்சி கப்பில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கரு நல்லா கூடுற பருவத்தில் இருக்குது முட்டை. அதனால தான் நல்லா திக்காக இருக்குது. ரெட்டாக தெரியுது. அதுதான் ஊற்றியாச்சு. நம்ம 4 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் வந்து சப்பாத்தி மேக்கர் எடுத்துருக்கேன். இந்த கரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியது. நம்ம இந்த சப்பாத்தி மேக்கரை எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த முட்டையோட கருவை நம்ம நல்லா கலக்கலாம். ஒரு கத்தி விட்டு கலக்கிறேன். முட்டை ஆம்லேட்டை விட நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும் அது. கலக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கினது இப்போ அதில் சேர்க்க போகிறோம். இதுதான் அந்த வெங்காய பொடி. இப்போ அதில் சேர்த்து நம்ம கத்தியாலேயே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் அது கூட சமையலுக்கு பண்ணுற மிளகாய் தூள் தான் போட்டிருக்கோம். சமையல் மிளகாய் தூள் அதுவே போட்டால் போதும். இப்போ நல்லா கலக்கிட்டோம் நம்ம. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் அதில் போட்டுட்டு இப்போ வந்து கலக்கி வச்சுருக்கிற அந்த முட்டையை அப்படியே ஊற்றிடலாம். நம்ம நார்மலாக ஆம்லேட் போடுற மாதிரி தான். பாருங்கள், ஒரு முட்டை அளவுக்கு 4 முட்டை சேர்ந்து ஒரு கோழி முட்டை அளவுக்கு வந்துருக்குங்க. நீங்களும் இந்த முட்டை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு நல்லது. இப்போ மேலே லேசாக எண்ணெய் தூவிக்கணும். வெளியே போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகாமல் உள்ளே தள்ளி விட்டுக்கிறோம். இந்த கல் நல்லாவே ஹீட் ஆகுது. இப்போ பாருங்கள், நல்லா கலராக இருக்குது. நமக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இது திருப்பி விட்டுக்கலாம். ஒரு தோசை கப்பியால் திருப்பிக்கலாம். வாவ், சூப்பர். நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். இப்போ சூப்பரான ஆம்லேட் தயாராகிடுச்சு பாருங்கள். கோழி முட்டையோட ஆம்லேட்டுக்கும் இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லைங்க. ஆனால் டேஸ்ட்டில் தான் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆம்லேட் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கூடவே கிளிக் பண்ணிவிடுங்க.